அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. 90 டேஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 45. இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள் தான். காலையில எழுந்திரிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷனை பண்ணிட்டு புரோட்டீன் ஷேக்கை குடிச்சிட்டேன். இந்த சென்னை வர பெங்களூர் மாதிரி இருக்குது. ஃபேன் போட்டாலும் குளிருது, ஃபேன் போடலாலும் குளிருது. இல்ல இந்த கொசு தொல்லை தாங்கவே முடியல. இந்த ஓலா வண்டி வர ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்குது. ஃப்ரண்ட்லயும் போக மாட்டேங்குது, பின்னாடியும் வர மாட்டேங்குது, பிரேக் சுத்தமா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால ஓலா ஷோரூம்க்கு எடுத்துட்டு போயிருந்தேன். ஒரு மாசம் முன்னாடி எடுத்துட்டு போயிருந்தேன். அவங்க வந்து வண்டிலாம் அரியா இருக்கு ப்ரோ, அதனால நீங்க 2 வீக்ஸ் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு மாசம் கழிச்சு போயிருந்தேன். போய் பார்த்தா அப்ப இருந்தோட இப்போ வண்டிலாம் ஃபுல்லா வந்துச்சு சர்வீஸ்க்கு. கிட்டத்தட்ட ஷோரூம் ஃபுல்லாவே வண்டி தான். நமக்கு தெரிஞ்ச அண்ணனால அவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. பேக் பிரேக் சுத்தமா போயிடுச்சு ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க பேக் பிரேக் இப்போ ஸ்டாக் இருக்கு ப்ரோ, வாங்கிட்டு போங்க. நீங்க நெக்ஸ்ட் வீக் போல வந்து மாத்திக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பிரேக்கை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோம் லஞ்சுக்கு கீரையை சாப்பிட்டுட்டு கிளைண்ட்டுக்கு பிபிடி எடிட் பண்ற வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆச்சு. உறக்கத்தை போடலான்னு போட்டேன். ஒரு 7:30 மணி போல தான் எழுந்துச்சேன். எழுந்துச்சோன்னா டெய்லி டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேலை அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை மார்னிங்கே ஸ்கின் கேரை பண்ணி முடிச்சுட்டேன். அது கூட புக்கை படிச்சுட்டு இதோட இந்த நாளை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. நாளைக்கு வீடியோல பார்ப்போம்.